ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காசினி பர்த்டேக்கு பெருசாலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. சரி, அப்படி போன இடம் தான் நாங்கள் வந்து ப்ரூஃபீல்டு. கேம்ஸ் நிறையா இருக்குது, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் இன்னைக்கு என்னைய மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதனால தான் நான் 11 ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு நாங்கள் மாலுக்கு போயிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் போன உடனே ட்ரெயின் தான் பார்த்தோம். நானும் குட்டியாவும் போலான் இருந்தா, ஆனா எனக்கு அலவுட் இல்லைன்னு குட்டியாவே விட்டுட்டாங்க. அதனால நான் குட்டியா மட்டும்தான் போயிருந்தா. அது அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தா ட்ரெயின்ல போகும்போது. அதே மாதிரி ட்ரெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜம்பிங் தானே, அந்த ஜம்பிங் கேமுக்குள்ள போயிட்டாங்க. 2 பேருமே போயிட்டு நல்லா சூப்பரா ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. காசினி பாத்தீங்கன்னா மேல எல்லாம் ஏறி போய் சூப்பரா ஜம்ப் பண்ணி கீழே விழுவா. அதெல்லாமே சூப்பரா இருக்கும். அப்புறம் மேல இருந்து கீழே நல்லா விழுந்ததும் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பாஞ்ச் பால்ஸ், அது எல்லாமே குட்டியா மேல தூக்கி போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே சூப்பரா குதிச்சுட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தூக்கி வீசிட்டு விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அங்க இருந்துட்டு இந்த வீடியோ கார் ரேசிங் இருக்கு இல்லைங்களா, அந்த கேமுக்கு போயிட்டாங்க. அந்த கேம் போயிட்டு அம்மா அப்படி விளையாடுறோமா, அம்மா இப்படி விளையாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஜாலியா என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க 2 பேருமே. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லைட் செட்டிங்ஸ் அங்கெல்லாம் நின்றுட்டு 2 பேருமே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வரவும் கார் ரேசிங் இருந்துச்சு, அப்புறம் குதிரை சவாரி இருந்துச்சு. போகணும்னாங்க. அதுலயும் குட்டியாதாங்க என்ஜாய் பண்ணா. காசினி போகல. நான் காட்டுல போல எனக்கு ஓட்டு தெரியாதாலும் பின்னாடி ஒரு அண்ணா தான் ரிமோட் கார் வச்சு ஓட்டிட்டு வந்தாங்க. இருந்தாலும் எனக்கு செம ஜாலியா என்ஜாய்லாம் இருந்துச்சு. நான் குதிரை சவாரி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஏறும்போது பயமா இருந்துச்சு. அப்புறம் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது எனக்கு ஜாலியா என்ஜாயா சூப்பரா அல்டிமேட்டா இருந்துச்சு. காசினி பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணது என்னமோ குட்டியாதான். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் அந்த பொம்மை கிட்ட எல்லாம் போயிட்டு நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பர்த்டே வந்துட்டு ஷாப்பிங் அண்ட் கேம்ஸ்லயே சூப்பரா போயிடுச்சு காசினிக்கு.